ஓகே இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேசல் செப்டமோட அனடாமி. ஓகேவா? இது ஒரு லாங் கொஸ்டின் தான். அண்ட் இது தனியாக கொடுக்க மாட்டாங்க. இட்ஸ் செப்பரேட் பார்ட் ஆஃப் லாங் கொஸ்டின் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? கெட் இன்டு த கொஸ்டின். இப்போ நேசல் செப்டம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 3 பார்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? 3 பார்ட்ஸ் ஆஃப் செப்டம் இருக்கிறதுல ஒன்று வந்து காலம்னார் செப்டம், ரெண்டாவது மெம்பரேனஸ் செப்டம், மூணாவது செப்டம் ப்ராப்பர். ஓகேவா? 3 தான் சிம்பிள்: காலமெல்லார், மெம்பரேனஸ், செப்டம் ப்ராப்பர். ஓகேவா? இந்த 3 இது இருக்குது. ஃபஸ்ட்டு காலமுலார் செப்டம். இந்த காலமுலார் செப்டம் அப்படிங்கிறது இட் இஸ் ஃபவுண்ட் பை த மீடியல் கிரஸ் ஆஃப் 2 alar cartilages. ஓகேவா? அதாவது இந்த பிக்சரில் பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் அதை கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். இந்த பிக்சரில் பார்த்தவங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள். இதை தான் என்னென்னு சொல்கிறோன்னா மீடியல் கிரஸ், அதாவது ஆலர் கார்ட்லேஜோட மீடியல் கிரஸ் இந்த இது இருக்கு இல்லையா? இந்த போர்ஷன் மீடியல் கிரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 மீடியல் கிரஸ். ஓகேவா? 2 மீடியல் கிரஸும் ஜாயின் ஆகி ஃபார்மராக தான் என்னென்னு சொல்கிறோன்னா காலமெல்லா. இந்த ரீஜன் இருக்கு இல்லையா? இதை தான் என்னென்னு சொல்கிறோன்னா காலமெல்லா அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு செப்டம் ஃபார்ம் ஆகுதுனால இது காலமெல்லர் செப்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மீடியல் கிரஸ் ஆஃப் 2 alar cartilages யுனைடெட் டுகெதர் பை ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்கும். ஓகேவா? இது 2 எதனால் யுனைட் ஆகுது? 2 ஒரு கார்ட்லேஜஸ் யுனைட் ஆக இருக்கிற இடத்துல ஃபைப்ரஸ் டிஷ்யூ வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இட் இஸ் கவர்ட் பை த ஸ்கின். ஓகேவா? அண்ட் மெம்பரேனஸ் செப்டம். மெம்பரேனஸ் செப்டம் அப்படிங்கிறது ஜஸ்ட் அ செக்மெண்ட் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ பிட்வீன் கார்டல் போர்ஷன் ஆஃப் த செப்டல் கார்ட்லேஜ் அண்ட் காலமெல்லா. ஓகேவா? செப்டல் கார்ட்லேஜோட கார்டல் போர்ஷனுக்கும் காலமெல்லாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா? செக்மெண்ட், அந்த கனெக்டிவ் டிஷ்யூவோட ஒரு செக்மெண்ட்டை தான் என்னென்னு சொல்கிறோன்னா மெம்பரேனஸ் செப்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு இந்த பிக்சரில் இந்த இடத்துல வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் மெம்பரேனஸ் செப்டம். இது வந்து காலமெல்லர் செப்டம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதை வந்துட்டு மெம்பரேனஸ் செப்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? காலமெல்லர் செப்டம் அப்படிங்கிறது அகைன் அந்த ஆலார் கார்ட்லேஜ் இருக்கு இல்லையா? அந்த ஆலார் கார்ட்லேஜ் ப்ளஸ் விச் இஸ் டுகெதர் யுனைடெட் பை த ஃபைப்ரஸ் டிஷ்யூ அண்ட் இட் இஸ் கவர்ட் பை த ஸ்கின். அதே மாதிரி தான் மெம்பரேனஸ் செப்டமும். மெம்பரேனஸ் செப்டம் அப்படிங்கிறதும் அந்த காலமெல்லர் செப்டம்க்கும். ஓகேவா? காலமெல்லர் செப்டம்க்கும் அண்ட் இந்த செப்டல் கார்டிலேஜ் இருக்கு இல்லையா? அந்த செப்டல் கார்டிலேஜ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்பிட்வீன் கனெக்டிவ் டிஷ்யூ தான் என்னன்னு சொல்கிறோன்னா மெம்பரேனஸ் செப்டம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது செப்டம் ப்ராப்பர். இந்த செப்டம் ப்ராப்பர் அப்படிங்கிறது இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 parts. ஓகேவா? அதாவது இது என்னென்னு சொல்லுவோம்னா ஆசியோ கார்டிலேஜினஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆப்வியஸாக இட் இஸ் ஃபவுண்ட் பை த it contains the cartilaginous septum and a bony septum. ஓகேவா? இப்போ இந்த cartilaginous septum என்னென்ன, bony septum என்னென்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். ஓகேவா? இதில் cartilaginous septum அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இந்த செப்டல் கார்ட்லேஜ் இருக்கு இல்லையா? இதை தான் நம்ம சொல்கிறோம் இட்ஸ் cartilaginous septum. அண்ட் bony septum அப்படிங்கிறது perpendicular plate of ethmoid, vomer, crest of maxilla, crest of palatine and rostrum of sphenoid, crest of nasal bone, nasal spine of frontal bone. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் அ போனி பார்ட். ஓகேவா? அந்த செப்டம் ப்ராப்பரோட போனி பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த கார்டிலேஜினஸ் செப்டம் அப்படிங்கிறது நம்ம குவாட்ரிலேட்ரல் கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது பாருங்கள், கார்டிலேஜினஸ் இந்த செப்டல் கார்ட்லேஜ் என்னன்னு சொல்கிறோம் குவாட்ரிலேட்ரல் கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து குவாட்ரிலேட்ரல் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? அதான் சொல்கிறேன். அண்ட் இதோட பொசிஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பர்பெண்டிகுலர் பிளேட் ஆஃப் எத்மாய்டுக்கும் ஹோம்ஒர்க்கு பாஸ் ஆகக்கூடியது இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன பார்ட் இருக்கு இல்லையா? இதை வந்துட்டு செப்டல் டெய்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? செப்டல் டெய்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதோட பொசிஷன் இன்னும் எக்ஸ்பிளைனாக வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் பவுண்ட் பை த, அதாவது இந்த செப்டல் கார்ட்லேஜ் அப்படிங்கிறது சுற்றி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன, பர்பெண்டிகுலர் பிளேட் ஆஃப் எத்மாய்ட் வந்து மேலே இருக்கும், வார்மர் கீழே கொஞ்சம் சைடில் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா அந்த anterior nasal spine of maxilla. ஃப்ரண்டில் வந்துட்டு காலமெல்லார் செப்டம். இதெல்லாம் வந்துட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் அந்த பிக்சரை பார்த்து கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த என்ன சொல்கிறது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த பேராகிராஃபில் இருக்கும். ஓகேவா? அண்ட் போனி செப்டம் அப்படிங்கிறது இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் பிளேட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி போனி செப்டம் அப்படிங்கிறது மெயினாக பர்பெண்டிகுலர் பிளேட் ஆஃப் எத்மாய்ட், வோமர், crest of maxilla, crest of palatine bone, rostrum of sphenoid, crest of nasal bone, nasal spine of frontal bone. இதெல்லாம் சேர்ந்தது தான் இட்ஸ் அ போனி ஸ்ட்ரக்சர். இந்த செப்டல் கார்ட்லேஜ் மட்டும்தான் கார்ட்லேஜ்னு ஸ்ட்ரக்சர். அதிலே பேரே வந்து பார்த்தோன்னா கார்ட்லேஜ் இருக்கு இல்லையா? அது அவ்வளோதான். ஓகேவா? இப்போது டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த 3 செப்டம்ஸ். ஓகேவா? காலமெல்லார் செப்டம், மெம்பரேனஸ் செப்டம் அண்ட் செப்டம் ப்ராப்பர். ஓகேவா? இது வந்துட்டு மெயினாக ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்தது நம்ம பிளட் சப்ளை, நர்வ் சப்ளைக்கு போய்க்கலாம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு பிளட் சப்ளை. பிளட் சப்ளை அப்படிங்கிறது சேம். ஓகேவா? அதாவது இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி அண்ட் எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி.
ஓகேவா. நம்ம வந்துட்டு anatomy of lateral wall of nose பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இன்டர்னல் கரோட்டிட் சிஸ்டம் அண்ட் எக்ஸ்டர்னல் கரோட்டிட் சிஸ்டம் ரெண்டு சிஸ்டமாக இருக்குது. அண்ட் இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா ophthalmic artery அண்ட் அது கீழே anterior ethmoidal artery அண்ட் posterior ethmoidal artery. இதோட என்ன பிரான்ச் அப்படின்னு கேட்டாங்கன்னா செப்டல் பிரான்ச். ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக ஏன் வந்து செப்டல் பிரான்ச் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்துட்டு செப்டம் நேசல் செப்டம்க்கு வந்துட்டு பிளட் சப்ளை பண்ணுறதுனால அந்த பிரான்ச்சஸ் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா இட்ஸ் செப்டல் பிரான்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அப்போ இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரியில் அகெயின் given rise to the internal carotid artery gives rise to ophthalmic artery and it will be giving rise to the anterior ethmoidal artery and posterior ethmoidal artery and which septal branches will supply the nasal septum. ஓகேவா. இது வந்து இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி சிஸ்டம். அண்ட் அதே மாதிரி எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி சிஸ்டம் இருக்குது. ஓகேவா. எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி சிஸ்டமோட ஜஸ்ட் அட்லீஸ்ட் இந்த ஃபுல் இது தெரியலனாலும் ஜஸ்ட் இந்த லாஸ்ட் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி சிஸ்டமில் கிரேட்டர் பேலட்டைன் ஆர்டரி வரும் அண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஸ்பீனோ பேலட்டைன் ஆர்டரி அண்ட் சுப்பீரியர் லேபியல் ஆர்டரியோட செப்டல் பிரான்ச் அகைன். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல செப்டல் பிரான்ச் அவங்க கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல அவங்க கொடுக்கல, அவ்வளோதான். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்டரியில் என்னென்ன அண்ட் எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்டரியில் என்னென்ன சப்ளை என்னென்ன பிரான்ச்சஸ் வருது, பிரான்ச் ஆஃப் ஸ்பீனோ பேலட்டைன் ஆர்டரி, greater palatine artery and septal branch of superior labial artery and septal branch of superior labial artery அப்படிங்கிறது இதோட branch it's a branch of facial artery and the branch of spinopalatine arteryங்கிறது it's a branch of maxillary artery. ஓகேவா. ஃபைன். ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது Kiesselbach plexus. ஓகேவா. ஸோ அந்த Kiesselbach plexus அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் லிட்டில்ஸ் ஏரியா ஆஃப் நோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அந்த பிக்சர்லேயே பாருங்கள். ஸோ இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லிட்டில்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். புரியுது உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஆன்டீரியர் எத்மாய்டல் ஆர்டரி வருது, போஸ்டீரியர் எத்மாய்டல் ஆர்டரி இங்கே ரீச் ஆகாது. ஓகேவா. ஸோ இது ஒரு எம்சிக்யூவாக கேட்டிருப்பாங்க. ஸோ லிட்டில்ஸ் ஏரியாவில் எந்த ஆர்டரி வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்காது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி போஸ்டீரியர் எத்மாய்டல் ஆர்டரி இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட வந்துட்டு அது ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா, இதோட அது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அப்போ லிட்டில்ஸ் ஏரியாவுக்கு பிளட் சப்ளை பண்ணக்கூடியது என்னென்ன ஆர்டரிஸ், anterior ethmoidal artery ஓட septal branch, இது septal branch னு பார்த்துருப்போம். and the septal branch of superior labial artery, greater palatine artery and the branches of spinopalatine artery. இந்த 4 artery 1 2 3 and 4. ஓகேவா. ஸோ இந்த 4 தான் வந்து இங்கேயும் வந்து சொல்லியிருப்பாங்க. septal branch of anterior ethmoid artery, septal branch of superior labial artery, septal branch of greater palatine artery and posterior septal branch of spinopalatine artery. ஏன் அந்த posterior septal branch அப்படிங்கிறாங்கன்னா posterior சைட்லேருந்து வருது. ஓகேவா. ஃபைன். ஸோ அடுத்தது venous drainage. ஸோ அந்த venous drainageல என்ன பார்க்குறோம் மீன்ஸ் என்னென்னா வெயின்ஸை பற்றி பார்க்குறோம். ஓகேவா. ஸோ என்ன வந்துட்டு அந்த பிளட்டை ட்ரெயின் பண்ணக்கூடிய அந்த வெயின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதில் ஃபேஷியல் வெயின், போஸ்டீரியர் இது வந்துட்டு ஆன்டீரியரில் வந்துட்டு ஃபேஷியல் வெயின் இருக்கும் அண்ட் போஸ்டீரியர்லேயே வந்து பார்த்தோம்னா டெரிகாய்ட் பிளெக்ஸஸ் இருக்கும் த்ரூ த ஸ்பீனோபாலட்டைன் வெயின். ஓகேவா. ஆன்டீரியர் ஃபேஷியல் வெயின், posterior pterygoid plexus through the spinopalatine vein, superiorly the ethmoid veins which will communicate with the superior ophthalmic system. So venous drainage வந்துட்டு மூணு பொசிஷன்ல இருந்து சொல்றோம், anterior, posterior and superior. anterior, posterior and superior. anteriorல facial vein, ஓகேவா. posteriorல spinopalatine vein, அது கூட pterygoid plexus வந்துட்டு அதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் superior வந்து பார்த்தோம்னா just ethmoid veins which will be communicating with the superior ophthalmic system. ஓகேவா. ஸோ அண்ட் நர்வ் சப்ளைல வந்து பார்த்தோம்னா ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர்ஸ் இருக்கும், அதாவது சிம்பத்தட்டிக் லெஸ்ஸர் பெட்ரோசல் நர்வ், பேராசிம்பத்தட்டிக் நர்வில் வந்துட்டு ஜிஎஸ்பிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் ஸ்பினோபாலண்டைன் நர்வ். சரி இது வந்துட்டு ஜிஎஸ்பின் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பெட்ரோசல் நர்வ். ஓகேவா. ஜிஎஸ்பின் அப்படிங்கிறது கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பெட்ரோசல் நர்வ். ஓகேவா. அண்ட் விச் வில் பி ரிலேயிங் அட் த டெரிகோபாலண்டைன் கேங்லியான். டெரிகோபாலண்டைன் கேங்லியானில் வந்துட்டு இது ரிலே ஆகுது. அண்ட் இது வந்துட்டு ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர்ஸ். ஓகேவா. ஸோ நர்வ் சப்ளைல ரெண்டாக பிரிக்கிறோம், ப்ரீ கேங்லியானிக் அண்ட் போஸ்ட் கேங்லியானிக். ஸோ ப்ரீ கேங்லியானிக்கில் சிம்பத்தட்டிக் என்னென்ன இருக்குது, பேராசிம்பத்தட்டிக் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இதில் இருந்து அரைஸ் ஆகும்னா டெரிகோபாலண்டைன் கேங்லியான் விச் வில் பி சப்ளைங் த நேசல் மியூகோசா. ஓகேவா. நேசல் மியூகோசாக்கு சப்ளை பண்ணக்கூடிய டெரிகோபாலண்டைன் கேங்லியானில் இருந்துட்டு போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர்ஸ் அரைஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இது வந்துட்டு நர்வ் சப்ளை அண்ட் பேராசிம்பத்தட்டிக் இன்புட். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இதில் வந்துட்டு பிளட் சப்ளை நர்வ் சப்ளை கேட்டாங்க அப்படின்னா ஸோ பிளட் சப்ளை எழுதிக்கிறீங்க அண்ட் Kiesselbach plexus வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு வீனஸ் ட்ரைனேஜ்
அண்ட் ஆஃப்டர் தட் நர்வ் சப்ளை. நர்வ் சப்ளையில் நீங்கள் 2 தான் எழுதிக்கணும். பேராகிராஃப் எழுதுங்க, பாயிண்ட் வைஸ் எழுதுங்க. ப்ரீ கேங்க்லியானிக் ஃபைபர்ஸில் சிம்பாத்தட்டிக் வந்து லெசர் பெட்ரோசல் நர்வும் அண்ட் பேராசிம்பாத்தட்டிக்கில் வந்து கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பெட்ரோசல் நர்வும் வந்து இருக்குது. அண்ட் போஸ்ட் கேங்க்லியானிக் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது வில் பி அரைசிங் ஃப்ரம் த டெரிகோபேலண்டைன் கேங்க்லியான். ஓகேவா, விச் வில் பி சப்ளைங் த நேசல் மியூகோசா. ஸோ இது வந்து மெயினாக எழுதணும். ஓகேவா, அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது பேராசிம்பத்தட்டிக் இன்புட். ஸோ அந்த பேராசிம்பத்தட்டிக் இன்புட் பேராசிம்பத்தட்டிக் இது எதுக்காக அப்படின்னா, ஜென்ரலாக வந்துட்டு பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன பண்ணும், செக்ரேஷன்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா, ஒரு செக்ரேஷன் வருது அப்படின்னா செக்ரேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இட் வில் பி இன்க்ரீஸிங் த செக்ரேஷன். அண்ட் சிம்பாத்தட்டிக் இன்புட். ஸோ அந்த சிம்பாத்தட்டிக் இன்புட் வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக தனியாக கொடுக்கணும். ஸோ அதை கொடுக்கல. ஸோ சிம்பாத்தட்டிக் இன்புட் அப்படிங்கிறதுல வாஸ்குலர் டோன், கன்ஜஷன், இதில் வந்து இந்த 2 இதுக்கும் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வாஸ்குலர் டோன் அண்ட் கன்ஜஷன். அண்ட் இந்த சென்சரி ஃபைபர்ஸ், இந்த சென்சரி ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது B1 B2 பிரான்ச்சஸ், அதாவது ட்ரைஜெமினல் நர்வோட B1 B2 பிரான்ச்சஸ் மூலமாக இந்த சென்சரி ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ இவ்வளோதான். ஸோ நேசல் செப்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன எழுதுகிறோம், அந்த செப்டமில் என்னென்ன செப்டம் இருக்குது அதோட அனாட்டமி எழுதுகிறோம். காலமுலா செப்டம், மெம்பரேனஸ் செப்டம், செப்டம் ப்ராப்பர். அண்ட் காலமுலா செப்டம் அப்படிங்க வந்துட்டு 2 அலா கார்ட்லேஜோட மீடியல் கிரஸ் வந்துட்டு ஜாயின் ஆயிருக்கும். அண்ட் வில் பி ஜாயின்ட் பை த ஃபைப்ரஸ் டிஷ்யூ விச் வில் பி கவர்ட் பை த ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். மெம்பரேனஸ் செப்டம் அப்படிங்க வந்து பார்த்தோம்னா இட்ஸ் ஜஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ பிட்வீன் த கார்டல் போர்ஷன் ஆஃப் த செப்டல் கார்ட்லேஜ் அண்ட் காலமுலா விச் இஸ் ஆல்சோ பி கவர்ட் பை த ஸ்கின். செப்டல் ப்ராப்பர் அப்படிங்கிறது வந்துட்டு அகைன் 2 பார்ட்ஸாக பிரிப்போம், கார்ட்லேஜனஸ் அண்ட் போனி பார்ட். ஸோ அந்த இடத்துல கார்ட்லேஜனஸ் பார்ட் அப்படிங்கிறது செப்டல் கார்ட்லேஜ். அந்த செப்டல் கார்ட்லேஜோட பொசிஷன் சொல்லியிருப்பாங்க, தட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் குவாட்ரிலேட்டரல் கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் போனி பார்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பர்பெண்டிகுலர் பிளேட் ஆஃப் எத்மாய்ட், வோமர், கிரெஸ்ட் ஆஃப் மேக்ஸிலா அண்ட் கிரெஸ்ட் ஆஃப் பேலண்டைன் போன், ரோஸ்ட்ரம் ஆஃப் ஸ்பினாய்ட், நேசல் ஸ்பைன் ஆஃப் ஃப்ரண்டல் போன் அண்ட் த கிரெஸ்ட் ஆஃப் நேசல் போன். ஓகேவா, ஸோ இந்த 3 இது வந்து மெயினாக டினோட் பண்ணுங்க. ஓகேவா, பர்பெண்டிகுலர் பிளேட் ஆஃப் எத்மாய்ட், வோமர் அண்ட் ரோஸ்ட்ரம் ஆஃப் ஸ்பினாய்ட் வந்து மெயினாக வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் பிளட் சப்ளை. ஸோ பிளட் சப்ளை வந்து ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ என்னென்ன பார்த்துருப்போம், இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி சிஸ்டம் பார்த்துருப்போம் அண்ட் எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி சிஸ்டம். இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி சிஸ்டமில் வந்துட்டு ஆன்டீரியர் எத்மாய்டல் ஆர்டரி அண்ட் போஸ்டீரியர் எத்மாய்டல் ஆர்டரி இருக்கும். அண்ட் எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்டரியில் சுப்பீரியர் லேபியல் ஆர்டரி, கிரேட்டர் பேலண்டைன் ஆர்டரி அண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் த ஸ்பீனோ பேலண்டைன் ஆர்டரி. ஓகேவா, ஸோ இந்த பிளட் சப்ளை. அண்ட் இதில் மெயினாக நம்ம பார்த்தது Kiesselbach plexus. Kiesselbach plexus அப்படிங்கிறது it will be the rich vascular bed which will be supplied by the septal branch of anterior ethmoid artery, septal branch of superior labial artery, septal branch of greater palatine artery and the posterior septal branch of sphenopalatine artery. இதில் MCQ, அதாவது மெயின் MCQவாக நாங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னது, எந்த ஆர்டரி வந்துட்டு இதுக்கு சப்ளை பண்ணாது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, என்ன ஆர்டரி, posterior ethmoidal artery will not be participating in the little series of nose அல்லது Kiesselbach plexus. ஓகேவா, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வீனஸ் ட்ரைனேஜ். வீனஸ் ட்ரைனேஜில் வந்து நம்ம 3 பொசிஷனில் பார்த்தோம், ஆன்டீரியர் பொசிஷன், போஸ்டீரியர் பொசிஷன் இந்த சுப்பீரியர் பொசிஷன். ஸோ ஆன்டீரியர்லி வந்துட்டு பார்த்தோம்னா ஃபேஷியல் வெயின் அண்ட் போஸ்டீரியர்லி வந்து பார்த்தோம்னா டெரிகாய்ட் பிளெக்ஸஸ் த்ரூ த ஸ்பீனோ பேலட்டைன். ஓகேவா, நீங்கள் ஸ்பீனோ பேலட்டைன் வெயின் வச்சுக்கோங்க. ஆன்டீரியர்லி ஃபேஷியல் வெயின், posteriorly by the sphenopalatine vein and superiorly by the ethmoidal veins. ஓகேவா, அது ethmoid veins. and nerve supply அப்படிங்கிறது ப்ரீகாங்க்லியானிக் ஃபைபர்ஸ் அண்ட் போஸ்ட் காங்க்லியானிக் ஃபைபர்ஸ் ரெண்டாக பிரிக்கிறோம். ப்ரீகாங்க்லியானிக் அப்படிங்கிறப்போ சிம்பாத்தட்டிக்கில் லெசர் பெட்ரோசல், பேராசிம்பாத்தட்டிக்கில் கிரேட்டர் சுப்பீரியர் பெட்ரோசல் நர்வ், கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பெட்ரோசல் நர்வ், சுப்பீரியர் கிடையாது, கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பெட்ரோசல் நர்வ். அண்ட் போஸ்ட் காங்க்லியானிக் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது will be arising from the pterygopalatine ganglion. அண்ட் பேராசிம்பாத்தட்டிக் இன்புட் அப்படிங்கிறது செக்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். சிம்பாத்தட்டிக் இன்புட் அப்படிங்கிறது வாஸ்குலர் டோன் அண்ட் கன்ஜஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சென்சரி ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது ட்ரைஜெமினல் நர்வில் இருந்து வரக்கூடிய B1 and B2 பிரான்ச்சஸாக இருக்கும். ஓகேவா, ஃபைன். ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா டோட்டல் anatomy ஆஃப் த nasal septum. ஓகேவா, ஸோ த லாங் கொஸ்டின்.